வாசிக்கலாம். இன்றைக்கும் நமக்கு பரத்திலிருந்து ஜெயம் வரும் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கப் போகிறோம். சங்கீதம் 75 சங்கீதங்கள் புஸ்தகம் 75 சங்கீதம், அதிலே 5, 6, 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு வாசிங்க மைக்கில். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கைத்துள்ளவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம வாஞ்சிக்கிறோம், நம்ம ஆசைப்படுறோம். யாருக்கெல்லாம் ஜெயம் வேண்டும்? ஆமேன் சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா ஆமையெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நீங்களே அல்லேலூயா சொல்லணும், நீங்களே ஆமேன்னு சொல்லணும். ஆமேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா ஜெயத்தின் ஆண்டு. நம்ம சில விஷயங்களில் ஜெயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஜெயமாக நடத்தணும், எனக்கு ஜெயம் வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது கூட நம்முடைய மனதில் சில விஷயங்கள் மேலே நமக்கு ஜெயம் வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம், நம்முடைய உலக பிரகாரமான காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் வேதம் நமக்கு ஜெயம் வருகிற ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஜெயம் கிடைக்கிற ஒரு வழியை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. 3 இடம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்கள், என்னெல்லாம் சொல்லியிருக்கு? 1 கிழக்கு, இன்னொன்று மேற்கு, இன்னொன்று வனாந்தர திசை. கிழக்குனா இந்த பக்கம், அந்த பக்கம். வெரி குட். மேற்குனா இந்த பக்கமா, இந்த பக்கமா மேற்கு? ஆமாம், மேற்கு இந்த பக்கமா இந்த பக்கமா? நான் நிற்கிற பக்கம் மேற்கு. ஆமாம். அப்புறம் வனாந்தர திசை அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. இந்த வனாந்தர திசை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வனாந்தர திசை எந்த திசைன்னு போட்டிருக்கு. வாசிங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு, தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போய், வனாந்தர மார்க்கமாய் போய் என்றால், இந்த வேதம் இஸ்ரவேல் தேசத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டதுனாலே இஸ்ரவேல் தேசத்தில் வனாந்தர திசை அது தெற்கு பக்கமாக அது இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம், அந்த வனாந்தர திசையில் நம்ம ஒரு திசை போட்டுக்கலாம். என்ன பக்கம்? தெற்கு பக்கம். அப்போ 3 பக்கம் அது சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் எத்தனை பக்கம் சொல்லப்பட்டிருக்கு? ஜெயம் வராததுக்கு 3 பக்கம். 1 கிழக்கு, மேற்கு, இன்னொன்று தெற்கு. இந்த 3 பகுதியிலிருந்து ஜெயம் வராது அப்படின்னு. அப்போ ஒரு பக்கத்தை விட்டுட்டார், ஆவியானவர் விட்டு பேசுகிறார். ஒரு பக்கத்தை விட்டுட்டார். அது எந்த பக்கம்? வடக்கு பக்கம். அப்போ அது என்ன வடக்கு பக்கம்? அது என்ன வடக்கு பக்கம்? அல்லேலூயா. பொதுவாக இந்த கிராமங்களில் பொதுவாக சொல்லுவாங்க, வடக்க தலை வச்சு படுக்க. அப்படி உண்டா உங்கள் கிராமங்கள் சொல்லுவாங்களா? சொல்கிறீங்கள நீங்கள்? வடக்க என்ன செய்யக்கூடாது? தலை வச்சு படுக்கக்கூடாது. எங்கே தலை வச்சு படுத்தா என்ன? நைட்டு படுக்க ஒரு திசை, காலையில் எழுப்புறது ஒரு திசையாக இருக்கும். சில பேருக்கு டயர்டில் வந்து படுத்தா எது வடக்க தெற்க தெரிய வந்து படுத்துற வேண்டியதுதான். ஆனால் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு பொதுவாக சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது பைபிளில் படிக்கும்போது ஒருவேளை அது உண்மைதானோ அப்படின்னு சில நேரம் அது யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, வட திசை என்று சொல்லும் பொழுது அந்த வட திசையில் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால்,
சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அப்போ வட திசையில வேதத்தின்படி பார்த்தோம்னா அங்க என்ன இருக்குன்னா சீயோன் பர்வதம் இருக்கிறது, மகாராஜாவின் நகரம் இருக்கிறது. இன்னொரு வார்த்தையில சொன்னா பரலோக ராஜ்யம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் அது மகாராஜாவின் நகரம், அது சர்வ பூமியின் மகிழ்ச்சியா இருக்கிறது. எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியாய் வட திசையில் உள்ள பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்கிருந்து வருதுன்னா பரலோகத்தில் இருக்கிறது வருகிறது. அது வட திசையில் உள்ள சீயோன் பர்வதத்திலிருந்து வருகிறது. அது எங்கிருந்து வருதுன்னா பரத்திலிருந்து ஜெயம் வருகிறது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ நன்மையான ஈவு எங்க இருந்து வருது சொல்லுங்க? பரத்திலே. எங்க என்ன பரத்துல முதல்ல என்ன ஆகுது? பரத்துல உண்டாகிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பரத்துல உண்டாகிறது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நன்மை வேணும்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் வேணும். ஒருத்தருக்கும் யாருக்கும் தீமை வேண்டாம். எல்லாருக்கும் என்ன வேணும்? நன்மை வேணும். பூரணமான வரம் எல்லாருக்கும். கிஃப்ட். பூரணமான வரம்னா என்னது? பார்த்து பூரணமான வரம்னா என்னது? கிஃப்ட். கிஃப்ட் கிஃப்ட் ஆண்டவர் தருகிற பரிசுகள் அப்படி நம்ம சொல்லலாம். அப்போ நன்மையான வரம், ஈவு, பூரணமான வரம் எங்கிருந்து தான் வரணும்னா பரத்திலிருந்து வரணும். எங்கிருந்து வரணும்? சத்தமாக சொல்லுங்க. பரத்திலிருந்து வரணும். நீங்கள் எல்லாரும் உழைக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் வேலை செய்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம், நம்ம எல்லாரும் வேர்வை சிந்துறோம். எதுக்கு? சத்தமாக சொல்லுங்க. எதுக்கு? எதுக்குன்னு தெரியாதா? 6 நாள் எதுக்குன்னு தெரியாமலே வாழ்றீங்களா? இப்படி டக்குன்னு கேட்டால் எப்படி சொல்றது? சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு, நமக்கு வேலைகள் செய்கிறதுக்கு நமக்கு வேணும். சரி. குடும்பம் நடத்தணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு வேற காசு கொடுக்கணும். சரி, வேற நீ இந்த பக்கம் சொல்லுங்க. எதுக்கு நீங்கள் வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம்? எதுக்கு? என்னம்மா? சத்தமாக சொல்லுங்க. கேட்கல. நல்லா இருக்குதுக்கா? சோறு சாப்பிட்றதுக்கா? இது என்ன கதை? சோறுக்காக வாழ்ந்த மாதிரி இருக்குது. நம்ம நல்லா வாழ்றது. வெறும் சோறு சாப்பிட்றதுக்கு மட்டும் உழைக்க கூடாது என்ன? சரி, சோறு. ஆனால் சிலவங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் எதுக்கு உழைக்கவுனே தெரியாது, ஆனால் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி, பரவாயில்ல. சரி, எப்படி ஆனாலும் நமக்கு என்ன வேணும்னா நமக்கு நன்மை வேணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நம்ம நாளைக்கு நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இதுக்காக நம்ம உழைக்கிறோம். ஹல்லேலூயா. இதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், இதற்காக நம்ம உழைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த நன்மை உங்கள் உழைப்பில் இல்லை, அந்த நன்மை வேறு ஒரு இடத்துல அது உருவாகிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் நாளிலேருந்து லீவு போட்டுடலாமா? திங்கக்கிழமை சனிக்கிழமை வர சர்ச்சிலே உட்காந்துடலாமா எல்லாரும்? ஆமாம் இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய கடமை அது நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்கிறார். அது உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும். ஆனால் உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். உங்கள் நன்மை உங்கள் கரத்தில்
இருந்து உண்டாகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. உங்க கையில் உங்க நன்மை உண்டாகாது. நன்மை எங்க உண்டாகிறது அப்படின்னா பரத்துல உண்டாகுது. எங்க உண்டாகுது? பரத்தில். இப்படி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேனே, இங்க இருக்கிற ஃபேமஸ் கம்பெனி எது? திருவள்ளூர்ல இருக்கிற ஃபேமஸ் கம்பெனி கேட்டர்பில்லர் கம்பெனி. அங்கே என்ன பண்ணுறாங்க? ஜேசிபி ஒன்று. இந்த உலகத்தில் இந்த திருவள்ளூரில் நீங்கள் நிறைய ஷோரூம் போகலாம், ஜேசிபி ஷோரூம் போகலாம். ஷோரூம் போனால் அங்கே நிறைய ஜேசிபி இருக்குமா இருக்காதா? இருக்கும், நிறைய ஜேசிபி இருக்கும். ஆனால் ஜேசிபி அங்கே இருந்து நம்ம வாங்கிறதுனால, வண்டி ஜேசிபி வண்டி அங்கேருந்து வாங்கிறதுனால அது அங்கேருந்து வருகிறது இல்லை, அது எங்கே தான் உருவாகுது? அது ஒரு கம்பெனி, கேட்டர்பில்லர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அது என்ன செய்யுது? உருவாகுது. அது அங்கே உண்டாகுது. அங்கே உண்டாகி அப்புறம் அது லோக்கலில் என்ன பண்ணுறாங்க? அது சப்ளை பண்ணுறாங்க. அதை நம்ம வாங்கிக்கிறோம், தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கிறாங்க. அதுபோல் நன்மை என்பது அதுக்கு ஒரு கம்பெனி, அங்கே ஒரு அது உருவாகிற ஒரு இடம் இருக்குது, அது பரத்தில் உருவாகிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு நன்மை வரணும்னா முதல்ல கர்த்தர் அதை பரலோகத்தில் உண்டாக்குறார், அதை ஃபார்ம் பண்ணுறார், அதை உருவாக்குகிறார். அதன் பிற்பாடு தான் அது உங்கள் கையில் அது ஏற்ற வேலையில் வந்து உங்களிடத்தில் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நன்மையை உருவாக்குறது யார் என்று சொன்னால் ஜோதிகளின் பிதா என்று வேதம் சொல்கிறது. நன்மை உருவாக்குறது யாரு? ஜோதிகளின் பிதா. இன்னைக்கு நமக்கு இயேசுனா அன்பானவர், பிதா அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் பிதா என்பவர் மிகவும் அன்பானவர், அவர் ஜோதிகளின் பிதா. அவர் என்ன பண்றார் அப்படின்னா நன்மைகளை உங்கள் ஒவ்வொருவருக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்காக நன்மைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லலை, கையை பிடிங்க. உங்கள் பிதா சொல்லுங்க. உங்கள் பிதா பரத்திலே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நன்மைக்காக எதிர்பார்க்கிறீங்க. உங்க நன்மையை அவர் பரத்திலே அவர் உங்களுக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அதை யாருக்கு தருவார்? அவர் ஆள் பார்த்து செய்வாரா பாஸ்டர்? இல்லை, கண்டிப்பாக செய்ய மாட்டார். அந்த வசனத்தில் கீழே பாருங்க, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படின்னா இவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு அல்ல. அல்லேலூயா. யார் அவரையே நோக்கி அவரையே சார்ந்து அவரையே அதிகமாய் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே நன்மையை கர்த்தர் வர பண்ணுவார். அது எந்த மனுஷனும் எந்த பிசாசும் தடுக்கவே முடியாது. ஏன்னா அது பரத்துல உண்டானது. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் வாய்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்திலே அதின் காலத்திலே அது அந்த கனியை அந்த டைமுக்கு அவன் கொடுப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர், ஏன் எனக்கு நன்மை உண்டாகலை, ஏன் எனக்கு நன்மை உண்டான நன்மை ஏன் வரலை அப்படின்னா, ஒன்று அதுக்கான காலம் வரலை, அதுக்கான காலம் வரலை. இன்னொன்று, நீங்கள் கேட்குற இடத்துல நீங்கள் கேட்காம இருக்கிறீங்க, அதான் விஷயம். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. உங்கள் நம்பிக்கையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அப்படி பண்ணால் நன்மை வந்துடும், அப்படி பண்ணால் அது வந்துடும், இப்படி பண்ணால் இது வந்துடும். நான் சொன்னேன்ல, சிலவர் பணத்தை கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். அவர் அதான் சொன்னார் அன்னைக்கு. பணத்தை கைகளில் வைத்து உட்கார்ந்துருக்கிறாங்க, வேலையை செய்ய முடியல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாரை நம்பணும் அங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. சில நேரங்களில் நம்ம நம்மளையே நம்ம அதிகமாக நம்புகிறோம், நம்முடைய கையின் பிரயாசம் அதிகமாக நம்புகிறோம், இதனால் எனக்கு நன்மை உண்டாயிரும் அப்படின்னு. அது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, அது நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் நன்மை எங்கே தான் உண்டாகுதுன்னா பரத்தில் உண்டாகுது. ஜெயம் எங்கே உண்டாகுதுன்னா
பரத்தில் உண்டாகிறது. பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஒரு பாட்டு உள்ள, அந்த பாட்டு பாடுங்க. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே இயேசுவை, அகல ஆழமாயவள பண்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததொரு காலத்தில் ஆவி கூரை வாழ்ந்தால், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார், முற்றுமெனுள்ள மாறிற்று. இயேசுனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டிடுவார் என்னுமே. தொல்லை கஷ்டங்கள், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலோ, இன்பம் துன்பம் இன்பத்தில் துன்பம் நேரிடோ, ஈரோலாய் தோன்றுமெங்கோ, சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரோ, பரனென்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரோ, பரனென்னை காக்க வல்லோ. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பரத்திலிருந்து நமக்கு ஜெயம். ஆமென். கர்த்தர் நமக்கு தர நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இல்ல பாருங்க, நமக்கு ஜெயம் நீங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் அதில் இருக்கணும். கர்த்தர் எனக்கு இதிலிருந்து ஜெயம் தருகிறார், பரத்திலிருந்து ஜெயம் எனக்கு அங்கே தான் உண்டாகிறது. அதை நீங்கள் நம்பணும். அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா, விசுவாசிங்கன்னா, நீங்கள் உங்களை அதிகமாக நம்புவதை பார்க்கிலும் உங்களுடைய தேவனை நீங்கள் அதிகமாக நம்புவீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி சில பேருக்கு ஏன் கர்த்தர் ஜெயத்தை தர முடியலன்னா, தேவைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடி வர்றாங்க. எப்படி, எதுக்கு மாட்டோம்? ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், அதுக்காக கர்த்தரை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தில் நாங்கள் நிறைய அதை பார்க்குறோம். இங்கே இருக்கிறவங்கள நான் சொல்லலை, பொதுவாக நான் பார்க்குறத சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் ஆண்டவரை தேடி வருவாங்க.
பூரணமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்காது. அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கும், உடனே கர்த்தரை மறந்துடுவாங்க. அதனால அவர்களுக்கு உண்டாகப்பட்ட நன்மை அப்படியே பரலோகத்திலே அது இருக்கிறது. ஒரு நாள் அந்த நன்மை அவர்களுக்கு இறங்கி வராது. நம்ம இன்னைக்கு தானியேலை குறித்து பார்த்தோம். அவன் 3 வேளை கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா. 3 வேளை ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு வேதம் சொல்கிறது, தாரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு பைபிளில் வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையில் ஜெயம் இருந்தது. காரணம் என்னன்னா, அவன் கர்த்தரை தேவையின் அடிப்படையில் அல்ல, அவன் கர்த்தரை பிரசன்னத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில், ஆமேன், ஆமாம், அந்த தேவனை நெருங்குகிற அடிப்படையில் அவன் ஆண்டவரை தேடினான். ஆமேன், அல்லேலூயா. புரியுறவங்களா? ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவைக்காக ஆண்டவரை தேடாதீங்க. தயவு செய்து உங்கள் தேவைக்காக மட்டும் ஆண்டவரை தேடாதீங்க. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தேவையை மனசில் வச்சு மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் ஒரு தேவை கிடைக்கணும், ஒரு காரியம் சாதிக்கணும், அதுக்காக மட்டும் ஆண்டவரை தேடி வராதிங்க. உங்களுக்கு நன்மை, பரத்திலிருந்து உண்டாகிற நன்மை உங்களுக்கு முழுவதும் கிடைக்காது. ஒரு காரியத்தில் விடுதலை கிடைக்கணும், அதுக்காக மட்டும் சபைக்கு ஓடி ஓடி வராதிங்க. உங்களை கர்த்தரை எப்பொழுதும், எல்லா காலத்திலும், எந்த சீசனிலும் ஆண்டவரை நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு அந்தந்த காலத்தில் அந்தந்த நன்மைகளை உண்டாக்கி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சரி, நன்மை கிடைக்காமல் இருக்கு, இல்லைன்னா ஜெயம் கிடைக்காமல் இருப்பதற்கு, பரத்திலிருந்து உண்டாகிற ஜெயம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரு 3 தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சத்துருவ 3 தடைகளை கொண்டு வருவான். அந்த 3 தடைகள் என்ன, அந்த தடைகளை நம்ம எப்படி ஜெயம் எடுக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும், மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொரிகளுக்கு சுதந்திரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்கள் முட்செடிகள் முளைக்கும். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோப் என்கிற ஒரு பட்டணத்தை அவர்கள் சார்ந்து ஓடுகிறார்கள். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது மெஃபீஸ் என்று கொடுத்துருக்கோம். மெஃபீஸ் அப்படி தானே கொடுத்துருக்கு, இங்கிலீஷில் மெஃபீஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மோப் என்கிற ஒரு பட்டணத்தை அவங்க தேடி ஓடுறாங்க. எதுக்கு? ஆபத்து வரும் பொழுது நம்மளை அந்த பட்டணம் காப்பாற்றும் என்று சொல்லி அந்த பட்டணத்தை நம்பி ஓடுறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை அதிகமாக நம்புகிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. எதை நீங்கள் அதிகமாக நம்புறீங்க? எதை நீங்கள் அதிகமாக சார்ந்து போகிறீங்க? யாரை நீங்கள் அதிகமாக நம்புறீங்க? யாரை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் நம்பி உட்கார்ந்துருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பிக்கை நம்ம வச்சுருக்கிறோம் இருதயத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பட்டணத்தை நோப் என்று சொல்லப்படுகிற இந்த நோபு பட்டணத்தை அதிகமாக நம்பினாங்களாம். நீங்கள் அதுக்கு அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி திரும்ப அங்கே வருகிறேன். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் பைபிளில் திருப்புங்க. ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பிட்டீங்களா? அதில் 20ஆம் வசனம் வாசிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். ஆண்டவர் இந்த லோத்தை எங்கே போக சொன்னார்? யாருக்கு சொல்ல முடியும்? மலைக்கு ஓடி போக சொன்னார். அந்த வசனம் எங்கே இருக்கு?
17ஆம் வசனத்தில் இருக்கு. நீ அந்த மலைக்கு ஜீவன் தப்ப ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் நீ நிற்காதே. 17ஆம் வசனம் தானே? ஆமாம் ஆமாம், மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் மலைக்கு போக மாட்டேன், நான் இங்கே ஒரு சின்ன ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போகிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்காக பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம அவ்விசுவாசத்தினாலேயே நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம இழந்துரும். எதனால் இழந்துருவோம்? அவ்விசுவாசம். இந்த உலகத்தில் உள்ள எதையோ ஒன்று நம்பிக்கிட்டு, அதை சின்ன விஷயத்தை பார்த்துக்கிட்டு, அது எனக்கு போதும், அது எனக்கு போதும், அப்படி நடந்தால் போதும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நம்முடைய அவ்விசுவாசம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த விசுவாசத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் அவ்விசுவாசப்படாதீங்க. ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு உட்காராதீங்க. அல்லேலூயா. நீங்கள் அவ்விசுவாசமாக இருந்தீங்கன்னா அது உங்கள் முகத்தில் வெளிப்படும். உங்கள் முகத்தில் உங்கள் அவ்விசுவாசம் வெளிப்படும். அதனால தான் ஒரு தேவ மனுஷர் சொன்னார், எப்பொழுதுமே உங்கள் முகத்தை 2:45 மணிக்கு வச்சுக்கோங்க, 6 o'clock மாதிரி வைக்காதீங்கன்னு சொன்னார். 2:45 மணினா எப்படி? என்ன மாதிரி பாருங்க எப்படி இருக்கும். 2:45னா சின்ன முள் இந்த பக்கம் இருக்கும், பெரிய முள் இந்த பக்கம் இருக்கும். முகம் எப்பவுமே எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். இடியே விழுந்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இடியே விழுந்தாலும் எப்படி இருப்போம்? சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது நடக்கும், காரியம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், சில பேருக்கு அப்படியே இருப்பாங்க. காசு பணம் கையில் இல்லைன்னு அப்படியே இந்த 2:45 அப்படி 6 o'clock மாறும். அப்படியே போகும், அப்படியே இருக்கும். 6 o'clock புரியுதா? மேலே இருக்கும், முகம் வாய் கீழே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? என்றைக்குமே 6 o'clock இருக்கப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. 2:45 மணி எப்படியும் அடிச்சிருச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே தெய்வ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கு. 2:45 மணி மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா சந்தோஷமாக இருங்க. உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்குது? எது மேலே இருக்குது? உங்கள் பர்ஸை நம்பியா இருக்குது? உங்கள் டெபிட் கார்டை நம்பியா இருக்குது? கிரெடிட் கார்டை நம்பியா இருக்குது? வேறு எதை நம்பி இருக்குது? உங்கள் ஓனரை நம்பியா இருக்காரு நீங்கள் இருக்கிறீங்க? எதை நம்பி இருக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா இப்போவும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உண்மை, நான் சொல்கிறது உண்மை. நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சொல்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வெளியே பார்த்தா தெரியாது, எல்லாம் ஜாலி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களும் அப்படி ஒன்றும் இருக்காது, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நாங்கள் அது எதை நம்பி இருக்கோம்? எந்த மனுஷனை நம்பி இல்லை, எந்த மனுஷனை நம்பி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தாபனத்தை நம்பி இல்லை, ஸ்தாபனத்தை நம்பி இல்லை. நான் தைரியமாக சொல்லுவேன், ஸ்தாபனத்தை நம்பி இல்லை. அல்லேலூயா. ஸ்தாபனத்திலிருந்து ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த எண்ணமே கிடையாது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால சின்ன ஒரு உதவி நாங்கள் ஆரம்பத்தில் இங்கே வரும்பொழுது எங்கள் விசுவாசிகள் யாரும் கிடையாது இல்லை, சின்ன ஒரு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க ஸ்தாபனத்திலிருந்து. இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக சொல்கிறேன், பாஸ்டர் அது வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போ அல்லேலூயா. அப்போ ஐயாவுக்கு நிறைய வருது போல எங்க இருந்தோ அப்படிலாம் நினைக்க கூடாது. எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகும்னு வேண்டான்னு சொல்லியாச்சு, வேண்டான்னு சொல்லியாச்சு. அவங்களும் சரி சந்தோஷம், ஆண்டவர் உங்களை நடத்துவார், நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிடும், அது மட்டும் போதும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அது மட்டும் போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், இப்போ மிஷன் வீடு கட்டுறதும் சர்ச்சு கட்டுறதும் எல்லாம் ஒன்று, யாரையும் நம்பி இல்லை. ஸ்தாபனம் அது பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் செய்யணும், நம்ம ஊழியம் இது. அல்லேலூயா. அவங்க ஒரு சின்ன சப்போர்ட், சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சின்னதாக அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. முழுக்க முழுக்க நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும். எப்படி நான் செய்வேன்? எல்லாம் அங்கே தான் பரத்தில் உண்டாகும்னு நம்பி இருக்க வேண்டியதான். எல்லாம் பரத்தில் உண்டாகும்னு நம்பி இருக்க வேண்டியதான். நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம், அது ஆண்டவர் நிறைய இடத்துல அதை காண்பித்திருக்கிறார். இந்த கன்வென்ஷன் நாட்களில் பாருங்கள் எவ்வளோ செலவாச்சுன்னு நான் அறிக்கை வாசித்தோம்ல. ஆமாம், நீங்கள் எப்படி இந்த யாராவது நம்புவாங்களா?
யாராவது நம்புவாங்களா இந்த சின்ன சபையில் ஆண்டவர் இவ்வளோ காரியம் செய்கிறாருன்னு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் செய்கிறார். எப்படியா அவருக்கு வேலையை அவர் செய்வார். அவருக்கு வேலையை நம்ம அவருக்கு வேலையை செஞ்சால் நம்ம வேலையை அவர் தாராளமாக பார்த்து செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்கள் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள். தினமும் ஆண்டவரை தேடுறதை விட்டுறாதீங்க. தினமும் ஆண்டவரை வேதத்தை வாசிக்கிறத விட்டுறாதீங்க. உங்கள் உபவாசத்தை விட்டுறாதீங்க. உங்கள் பிரதிஷ்டை விட்டுறாதீங்க. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. பரத்திலிருந்து உண்டாகிற ஜெயம் தானாக இறங்கி வரும். இந்த லோத்துக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நான் மலைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு அவ்வளோ பெரிய திட்டம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்னால் இதுவே முடியாது, சின்ன ஊருக்கு நான் போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நோபு பட்டணத்தை அதிகமாக நம்பினாங்க. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் எரேமியா 46:19 பாருங்க. நோபை ஆண்டவர் பாழாக்க பண்ணினார், பால் அடிக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 46:19. எரேமியா 46:19 வாசிங்க. தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறை இருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து, நோபு பாழாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எசேக்கியேல் 30:13 கூட வாசிக்க வேண்டாம். நோபு பாழாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த நோபு என்ற வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? நல்ல பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். நோபுனாலே அர்த்தம் என்னது? நல்ல சாதா பாதுகாப்பு இல்லை, நல்ல பாதுகாப்பு, பெர்ஃபெக்ட் பாதுகாப்பு. நோபுனாலே அதுக்கு மீனிங் நல்ல பாதுகாப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ரொம்ப நம்பினாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது ரொம்ப பயங்கரமான பாதுகாக்கப்பட்ட தேசம். சீக்கிரமாக அந்த தேசத்துக்குள்ளே யாரும் வந்துட முடியாது, அவ்வளவாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் இன்னைக்கு அந்த நோபு தேசம் வேதத்தின்படியே எழுத்தின்படியே அது பாழாக்கப்பட்டு இருக்கிறது. அநேக இடர்பாடுகள் அந்த பட்டணத்தில் இருக்கிறது. அநேக அந்த பட்டணத்துக்கு இப்போ போனீங்கன்னா நிறைய இடிந்த காரியத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஒரு நாளும் நம்ம தேவ பிள்ளைகள் வெளியில் பார்க்கிறத வச்சு நீங்கள் ஒரு நாளும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நோபை பார்க்குறாங்க, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. நம்ம இந்த தேசத்துக்குள்ளே போனால் நம்மளை ஆண்டவர் நம்ம பாதுகாப்பாக இருக்கும். இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் அழிவு வருது, நோபுக்குள்ளே நம்ம ஓடி போயிடுவோம், அங்கே போனால் நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லி அந்த தேசத்துக்கு ஓடி போனாங்களாம். ஆமாம், தூங்குறவங்க பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கவங்கள அப்படி எழுப்பி விடுங்க. நீங்கள் நோபுக்கு போயிடாதீங்க, ராமதண்டத்தில் இருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நோபை பார்த்து அது ரொம்ப அழகாக இருந்தது, அது ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் நோபை கர்த்தர் பாழாக்கினார். ஹல்லேலூயா. என்னைக்குமே உலகத்தில் பார்க்கிற பிரம்மாண்டங்களை பார்த்து மயங்கிராதீங்க, அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடாதீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகம் அதிகமாக வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த உலகத்தில். இப்போ இந்த காலகட்டத்தில் முன்னாடியை விட அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? இந்த ஃபோனு. காரணம் என்னது? இந்த ஃபோனு. இந்த இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுரும். ஆள் பார்க்க கண்ணங்கரேன்னு இருப்பான், ஆனால் ஃபோட்டோவில் வெள்ளையாக இருக்கான். எப்படி இவன் வெள்ளையானானா அதில் என்ன இருக்குது? ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. நான் அப்படி எனக்கு தெரியும். எங்கள் கிராமத்தில் ஒரு பையன் ஆள் பார்க்க கரகரன்னு இருப்பான், அன்னைக்கு ஃபோட்டோவில் பார்க்க வெள்ளையாக இருக்கான். இவன் எப்படி வெள்ளையானா? ஒருவேளை எதை க்ரீம் எதை போட்டிருப்பான்னு ஊருக்கு போய் பார்த்தா கருப்பாக தான் இருக்கான். ஃபோனில் மட்டும் எப்படி இருக்கான்? வெள்ளையாக இருக்கான். இந்த உலகத்தில் இந்த நம்ம பார்வையை ஏமாற்றுகிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, ஆனால் நேரில் பார்த்தா ஒன்றும் இல்லை அங்கே. ஹல்லேலூயா. ஒரு இடத்த பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு இடம் கூட அப்படியே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவான். இங்கே பாருங்கள், இங்கே அருவி பாயுது, இங்கே நம்ம போய் பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே ராமத்தண்டல மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் அது எப்படி ஃபோட்டோ எடுத்து அப்படி அழகாக, இங்கே இருக்கிற அழகை விட அங்கே குறைவாக தான் இருக்குது, ஆனால் அது ஃபோட்டோவில் அப்படி தெரியுது. உலகத்தில் அப்படியே மக்களை ஏமாற்றுகிற காரியங்கள் அதிகமாக பரவிட்டு இருக்கு இந்த கடைசி நாட்களில். ஹல்லேலூயா. மனிதர்கள் அதிகமாக தங்களுடைய பார்வையை நம்புகிறாங்க,
பார்வையை அது அதிகமாக சார்ந்து கொள்கிறாங்க. இந்த பார்வையை பார்த்து நம்பி ஏமாற்றப்படுறாங்க. தேவ பிள்ளைகள், உங்கள் பார்வையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பார்வை உங்களை வஞ்சிக்க விடாதீங்க. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஜெயம் வருவதை தடுப்பது முதல் என்ன அப்படின்னா இந்த கண்களின் இச்சை. முதல் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இந்த கண்களின் இச்சை தான் உங்கள் ஜெயத்தை தடுக்கும். எது அழகாக இருக்குது, ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, ரொம்ப பார்க்க அப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ ஏமாற்றப்பட்டுவீங்க. உங்கள் பார்வைகள் ஏமாற்றப்பட்டு விடும். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாவமே எப்படி வந்ததுன்னா, ஏவாளை பிசாசு வஞ்சித்தான், அவளுடைய பார்வையை மாற்றினான். அவளுடைய பார்வையை மாற்றினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே ஒரு நன்மை தீமை அறிகிற ஒரு விருட்சம் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணுங்க. எல்லாரும் என்னை பாருங்க, ஒரு செடி இங்கே இருக்குது, நன்மை தீமை அறிகிற விருட்சம். ஏவாளும் ஆதாமும் கை பிடிச்சி நடந்து போகும்போது அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பயம் வரும். என்ன வரும்? ஏன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதை தொட்டாலே நீ செத்து போவ. அதை தொட்டாலே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ தொட்டாலே செத்து போவோம்னா நம்ம யாராவது தொடுவாங்களா? ஒருத்தரும் தொடமாட்டோம். அப்போ அது பயந்து அதை பார்த்து பயப்படுறோம், ஐயோ வேண்டான்னு. இப்போ பிசாசு வந்து அந்த பார்வையை மாற்றான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதை நீ இப்போ சாப்பிட்டா நீ கடவுளை போகிற மாறிடுவ, நீ கடவுளுக்கு ஒத்தாதான் மாறிடுவேன்னு அதுக்கு மேலே இருக்கிற பார்வையை மாற்றின உடனே பைபிள் சொல்லுது, அவள் அதை பார்த்தோன்னு இச்சித்தா. அது வரைக்கும் பார்த்து பயந்த ஒரு பழம் இப்பொழுது அது இச்சைக்கு எதுவாக மாறிட்டு. காரணம் என்ன? பிசாசு அந்த பார்வையை என்ன பண்ணிட்டான்? மாற்றிட்டான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய ஜெயத்தை பிசாசு எதில் தடுக்கிறான்னா இந்த கண்களின் நிச்சயம் மாற்றுறான். வாசிங்க, ஆதியாகமம் 3:6 வாசிங்க. நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். பார்வைக்கு இன்பமா இருக்குது என்று சொல்லி அதை பார்த்து என்ன பண்ணாலாம்? தெய்வ பிள்ளைகள் கவனிங்க, உங்க பார்வையில் ரொம்ப கவனமா இருக்கணும். யோபு சொல்லுகிறார், என்னுடைய கண்களோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார். உங்கள் பார்வையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பார்வையில் கர்த்தருடைய அக்கினி இருக்கட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் பார்வை உங்களுடைய பார்வையில் பாருங்க. நீதிமொழிகள் 6:25 சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25. இது 2 பேருக்கும் தான், எல்லாருக்கும் தான். இது பொதுவான வசனம். இது பொதுவாக ஆண்களுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது. ஆசைங்க. உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்கப்பட்டதே, உன்னை பிடிக்க விடாதே. அல்லேலூயா. கண்ணிமைகளால் ஒரு ஆள் நம்மளை பிடிக்கும். கவனிக்கிறீங்களா? கண் இமைகளால் என்ன செய்வாங்களாம்? பிடிப்பாங்க. கண் இமைகளால் பிடிக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். கண் இமைகளால் நம்ம பிடிக்க விடக்கூடாது. கண்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. கண்களுக்கு அவ்வளோ வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ கண்ணால் ஒரு ஆள் நம்மளை பிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த ஆள் என்ன செய்யணும்? பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும். பார்த்தா தான் கண்ணால் பிடிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கண் இமைகளால் அவள் என்ன செய்கிறாராம்? நல்ல தேவ பிள்ளைகளை பிடிக்கிறாள். இந்த உலகத்தில் சில ஆவிகள் இருக்கிறது, இச்சையின் ஆவிகள் சில நபருக்குள் இறங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சபையில் என்ன சொல்லல, பொதுவாக நீங்கள் உலகத்தில் போகும்பொழுது சிலருடைய பார்வையினால் நம்மளை பிடிப்பாங்க, பார்வைகளால் பிடிக்கப்படுவாங்க. அதில் சிலதுக்கு ஆவிகளாக இருக்கும், சில ஆவிகளாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருக்குள் அப்படியே அந்த ஆவிகள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பிசாசுக்கு ஒரு அம்மாவுக்கு பேய் வரட்டும் போது அவள் சொல்கிறா, அந்த பாஸ்டரை பார்த்து இப்படிங்க கண்ணை வச்சு பேய் வரட்டுற ஆளை பார்த்து உனக்கு அவர் என்ன உன் பிரச்சனை என்னென்னா அவளுடைய வேலையே அதுதானா. அவளுடைய கண்களால் அப்படியே எல்லாரும் கவர்ந்து இழுத்துருவா கண்ணை வச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஆவிகள் இருக்குது உலகத்தில்.
அப்போ வேதம் சொல்கிறது, உன் இருதயத்திலே அவளுடைய அழகை என்ன செய்யாதே, இச்சியாதேன்னு சொல்லுது. இந்த இருதயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இருதயத்தை ரொம்ப பக்குவமாக நீங்கள் பார்த்து கொள்ளணும். ஆமேன். இந்த இருதயம் ரொம்ப பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ளணும். இந்த இருதயத்தில் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு இருதயமாய் இந்த இருதயம் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னன்னு சொன்னால் கற்பனை திறன். சத்தமாக சொல்லுங்க, கற்பனை திறன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் டூர் போயிருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது டூர் போயிருக்கீங்களா? கொடைக்கானல் அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போயிருக்கீங்களா? ஊட்டி ஒன்றும் போனதில்லை. ஏன்னா டூர் போயிருக்கேன்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. பக்கத்தில் எங்கேயாவது எங்கே போயிருக்கீங்க? எல்லா இடமும் போயிருக்கேன். வேறு எங்கே போயிருக்கேன்? உங்களுக்கு பக்கத்தில் எங்கே போயிருக்கீங்க? இங்கே ஓடி பக்கத்தில் ஒரு இடம் சொல்லுங்கள். சென்னை போயிருக்கீங்களா? சென்னை மெரினா போயிருக்கீங்களா? யாரெல்லாம் சென்னை மெரினா போயிருக்கீங்க? கண்ணை மூடி அப்படி மெரினாவை யோசிங்க. நீங்கள் மெரினா போயாச்சு, கற்பனையில் போயாச்சு. உங்கள் கற்பனைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஒரு செகண்டில் இங்கேருந்து நீங்கள் எங்கே போகலாம்? மெரினா பீச்சுக்கு போகலாம். கர்த்தர் மனுஷனை கொடுத்த பெரிய பலன் என்னென்னா, பெரிய ஆயுதம் என்னென்னா கற்பனை, தாட்ஸ், கற்பனை. பிசாசு இந்த கடைசி நாட்களில் உங்கள் கற்பனையை அவன் ஆளுகை செய்வான். உங்கள் கற்பனை திறனை அவனுடைய கைக்குள்ளே கொண்டு வருவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் கற்பனை திறனை அவன் கையில் கொண்டு வர்றது அவனுடைய பெரிய வேலை. அதற்காகத்தான் தீமையான சொப்பனங்களை கொடுப்பதும் தீமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவன் கொடுக்குறான். அந்த பொல்லாத பிசாசு. அந்த காரியங்களை நம்ம ஜெயம் எடுக்கணும். அந்த கற்பனை திறனை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தலாம் கற்பனை திறனை? ஆண்டவருக்கு பயன்படுத்துது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கற்பனையை திறனை கர்த்தருக்காக எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்? யாராவது சொல்ல முடியுமா? என்ன பண்ணலாம்? பைபிளை நீங்கள் தியானிக்கலாம். அதுதான் நீங்கள் கற்பனை திறனை கர்த்தருக்காக பயன்படுத்துவது. இந்த வேதத்தை நீங்கள் அதிகமாக தியானிக்க உங்கள் இருதயம் அதிகமாய் பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. வேதத்தை அதிகமாக தியானிக்கணும். இந்த கற்பனைக்குள்ளே கொண்டு வந்து இந்த பைபிளில் நீங்கள் கற்பனை பண்ணணும், வசனத்தை கற்பனை பண்ணணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்கள் வேலைகளில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, நீங்கள் வயலில் இருந்தாலும் சரி, கம்பெனியில் இருந்தாலும் சரி, அந்த படிக்கிற வசனங்களை சந்தையில் வைத்து கற்பனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒரு வசனம் இருக்குது, இது எப்படி இருக்கும், அப்படி அதை ஜெபத்தோடு நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ரகசியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். அதில் இருக்கிற ஆழங்களை உங்களுக்கு கற்றுத்தருவார். உங்கள் சிந்தனை வல்லமையுடைய சிந்தனையாக மாறும். பவர்ஃபுல்லான சிந்தனையாக உங்கள் சிந்தனை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு எனக்கு 5 நிமிஷமாக எனக்கு டைம் கிடைக்கும், ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 5 நிமிஷமாவது எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வேலைக்கு போகிறீங்க, இடையில ஒரு 5 நிமிஷமாவது ஃப்ரீ டைம் கிடைக்குமா? கிடைக்கும். எல்லாரும் கிடைக்கும். ஒருத்தரும் 24/7 அப்படியே மிஷின் மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோம். 5 நிமிஷம் நமக்கு டைம் கிடைக்கும். என்ன பண்ணுங்க தெரியுமா? உங்கள் கையில் சின்ன பைபிள் வச்சுக்கோங்க. இல்லைனா இங்கே புதிய ஏற்பாடு இருக்குது, அதையாவது எடுத்துகிட்டு போங்க. அதை வச்சு ஒரு அதிகாரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வசனமாக வாசித்து அந்த 5 நிமிஷம் கேப்பில் ஒரு வசனத்தை வாசித்து நீங்கள் தியானம் பண்ணலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வாரம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பழக்கமாக வந்துடும். உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். உங்கள் பைபிள் இருந்தால் பைபிள், பசங்களுக்கு ஃபோன் இருந்தால் ஃபோனில் கூட பைபிள் பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன பைபிள் வேணால் சின்ன பைபிள் இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு 5 நிமிஷம் இடையில டைம் கிடைக்கும் பொழுது ஒரு வசனத்தையோ 2 வசனத்தை வாசித்து ஒரு தியானம் பண்ணுங்க. சும்மா ஒரு தியானம் பண்ணுங்க. அது அந்த மதியான செக்ஷன் ஃபுல்லாக உங்கள் மண்டைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் கற்பனை திறனில் அது ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஒரு தெய்வ மனுஷர் சொன்னார், நான் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை வைத்து என் கற்பனையில் வைத்து 6 மணி நேரம் நான் தியானிப்பேன்னார். 6 hours ஒரு வேத வசனத்தை எடுத்து கற்பனையில் வைத்து தியானிப்பாராம். அந்நிய பாஷைகளை பேசி அந்த வசனத்தை அப்படியே யோசித்து திரும்ப ஜெபம் பண்ணி, அது அந்நிய பாஷைகளை பேசி திரும்பவும் ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை 6 hours மண்டையில் போட்டு உருட்டுவார். அவர் சொல்ல, சில நேரம் நான் தலை செய்வது கூட மறந்துடுவேன், ஒரு மாதிரி சுற்றுவேன். 6 மணி நேரம் மனைவி கேட்பாங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு. அப்படியே அந்த வசனத்தை யோசிச்சு நடப்பாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் பெரிய சபை வைத்திருக்காரு. எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு, எவ்வளோ சவால்கள் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன் அவங்களால பயங்கரமான காரியங்களை எதிர்க்க முடிகிறதுன்னு சொன்னால்
இந்த வசனத்தின் வல்லமை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நாங்களும் இங்கே ஊழியம் செய்கிறோம். அதிகமான போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எப்படி இதெல்லாம் ஜெயம் எடுக்க முடியுதுன்னு சொன்னால், பிசாசுகள் எங்களை பார்க்கும்போது தெரியும், வசனத்தின் வெளிச்சம் இவனுக்குள்ளே இருந்தால் அது ரொம்ப கவனமாக தான் வந்து அட்டாக் பண்ணும், ரொம்ப யோசிக்கும் ஒரு மனிதனை தாக்குவதற்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே ஊழியம் செய்கிறோம்ல, இதெல்லாம் வந்து டைரக்டாக பிசாசை வம்புக்கு இழுக்கிற வேலையாகும். உங்களுக்கு புரியுதா? சும்மா கிடக்கிறவனை வம்புக்கு இழுக்கிற வேலையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இங்கே புல்பீட்டுக்கு வந்து நின்று எந்த ஒரு ஊழியம், நீங்களாம் சொல்கிறோம், எந்த ஒரு ஊழியம் செஞ்சாலும் வெளியே பார்ப்பதுக்கு நல்ல பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க தோணும். ஆனால் அது உண்மையாக என்ன வேலை? சும்மா கிடக்கிறவனை வம்புக்கு இழுக்கிற வேலையாக அது. நம்ம இதில் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னா அது நம்மளை இல்லைன்னா நம்ம குடும்பத்தை அது ஏதாவது ஒன்று பண்ண பார்க்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று கிண்டி கிளற விட்டு அது இது பிரச்சனை கிண்டும். ஆனால் வசனத்தின் வெளிச்சம் இவனுக்குள்ளே இருக்குது, இவன் நம்ம பக்கத்தில் போனாலே இவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னா அது ரொம்ப யோசித்து அது காரியத்தை செய்யும். வரும் போராட்டம் வரும், இல்லாமல் இருக்காது. ஆனால் நம்ம ஈஸியாக அதை ஜெயம் எடுக்கலாம். ரகசியம் என்னென்னா இதுதான், வசனத்தை 24 மணி நேரம் மனதில் வைத்து அதை தியானம் பண்ணி கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல உங்கள் கண்களின் நிச்சயில உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா உங்கள் கற்பனை திறனை கர்த்தருக்காய் பயன்படுத்துங்க. உங்கள் கண்களோடு ஒரு உடன்படிக்கை இருக்கட்டும். அது என்ன செய்யறதுன்னா பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும், பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். புரிந்தவங்கள ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த கண்களின் நிச்சை தான் உங்களுடைய எல்லா ஜெயத்துக்கு தடையா. முதல் அடி அதுதான். உங்கள் கண்கள் சரியா இல்லை, உங்கள் பார்வை சரியா இல்லை, உங்கள் கண்களுடைய பார்வைகள் தேவையில்லாத காரியங்களை பார்க்குது அப்படின்னா யூ வில் நாட் ரிசீவ் விக்டரி. ஜெயம் உங்களுக்கு வராது. ஜெயம் என்ன செய்யாது? உங்களுக்கு வராது. ஜெயம் கண்டிப்பாக வராது. நல்ல சபைக்கு வந்து ஆராதிக்கவும் செய்வாங்க, தேவை என்னெல்லாம் பார்க்கக்கூடாத எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லா தேவையில்லாத காரியங்கள் உலகத்தில். அது என்ன செய்யுதுன்னா உங்கள் ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் வராது. உங்கள் ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது? வராது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய கற்பனை திறனை கர்த்தருக்காய் பயன்படுத்தி இந்த கண்களோடு எப்பொழுதும் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்க. அது என்ன பண்ணுன்னா பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். ரெண்டாவது, யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி செக்காலையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 செக்கால் நிறைவான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியிலே இருக்கிறது. வெள்ளி அதன் அடியிலே இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எரிகோவை தாண்டி வெளியே கொண்டு வந்தார், உள்ள பட்டணத்துக்குள்ளே கொண்டு வந்தார். எரிகோ பட்டணத்தின் சம்பவம் எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். அவங்க எக்காலம் ஊதுனாங்க. அப்போ எரிகோ பட்டணம் என்னாச்சு? அப்படியே கீழே விழுந்தது. அவங்க பட்டணத்துக்குள்ளே இப்போ இஸ்ரவேலுக்குள்ளே வந்தாச்சு, கானானுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இவங்க ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. எரிகோ பட்டணத்தை ஜெயம் எடுத்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க. என்ன தோல்வின்னா, அங்கே ஒரு ஆயி அப்படின்னு ஒரு சின்ன பட்டணம் இருக்குது. இந்த பட்டணத்தில் இவங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணி பார்க்குறாங்க, ஜெயம் கிடைக்கல, தோற்று போய் திரும்ப வராங்க. இத்தனைக்கு சின்ன பட்டணம். எரியோங்கிற பெரிய பட்டணத்தையும் இவங்க ஜெயம் எடுத்தாச்சு. ஆனால் ஆயிங்கிற சின்ன பட்டணத்தை அவங்களால ஜெயம் எடுக்க முடியல. அப்போது யோசுவா வந்து அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவருக்கு சமூகத்தில் விழுந்து கிடக்கான். ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு, தலையில் மண்ணை வாரி போட்டு, புழுதியை தலையில் போட்டு. உண்மையே சொல்கிறேன், அப்படியே நடக்கு. அவன் பைபிள் சொல்லுது, தலையில் புழுதியை போட்டுக்கொண்டு அழுறானா, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு ஜெயம் கிடைக்கல? எரிகோவை நாங்கள் ஜெயம் எடுத்தோம், இந்த சின்ன பட்டணத்தை ஏன் நாங்கள் தோற்று போனோம்? ஆண்டவர் சொன்னாரா, முதல்ல ஜெபத்தை நிறுத்து, மாற்ற வேண்டியதை மாற்றுனாரா.
ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் என்னை பாருங்க, சும்மா நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். சில பேர் ஒரே ஜெபந்தான், அதெல்லாம் ஒரு குறவு கிடையாது. ஜெபம்லாம் இருக்கட்டும், நல்லது தான். ஆனால் மாற்ற வேண்டியது என்ன செய்யணும்? மாற்றணும். மாற்ற வேண்டியதை இவங்க எல்லாம் அநியாயம் செய்வாங்க, ஜெபமும் பண்ணிக்கிடுவாங்க. அது ஒரு செக்யூராட்டு. எல்லா காரியமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரே ஜெபம், ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் சொன்னார் யோசுவாட்ட, நீ ஜெபம் பண்ணதெல்லாம் சரிதான், முதல்ல ஜெபத்தை நிப்பாட்டு. ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அதில் எங்கேயாவது ஆண்டவர் ஜெபத்தை நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்காரா உலகத்தில்? பைபிளில் நீ இன்னும் ஜெபம் பண்ணு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் யோசுவா பார்த்து சொன்னார், போதும் ஜெபம் பண்ணது, எலும்புன்னு. உன் ஜெபமும் போதும், எல்லாம் போதும், முதல் எலும்பு. உன் இஸ்ரவேல் தேசம், உன் பட்டணத்துக்குள்ளே இருக்கிறவன் ஒருவன் சாபத்தீடானதை கையில் வச்சிருக்கிறான். அதை கையில் வச்சுட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. முதல்ல விளக்க வேண்டியதை விளக்கு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதை எதை விளக்க சொன்னாரோ அதை என்ன பண்ணுங்க? விளக்குங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெயம் வேணும், ஆனால் விளக்க வேண்டியதை விளக்க மாட்டாங்க. எது எது நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கள் விளக்கணுமோ அதை விளக்கி தூர போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு தனிப்பட்ட முறையில் சில விஷயத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சில சுவாபங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறாமல் இருக்குது. எத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, சில காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்குல்ல, அதை உங்கள் ஆண்டவர்கிட்ட தான் அதை மாற்றுங்க. முதல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த சின்ன விஷயத்தில் கூட ஜெயம் இல்லைப்பா, எனக்கு இந்த சுவாபத்தில் ஒரு மாற்றம் தார ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 13 வசனத்தை பாருங்க. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி செய்ய வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் விலக்காததற்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ரெண்டாவது ஜெயம் என்ன? அப்படி ஏன் வராமல் இருக்குது அப்படின்னா, சாபத்தீடானதை நம்ம கையில் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் எது வேண்டாம், இந்த வேதம் எது வேண்டான்னு சொல்லுதோ அதுதான் சாபத்தீடானது. அதை நம்ம கையில் வச்சுக்கொண்டு ஜெயத்தை எதிர்பார்த்தா ஜெயம் வராது, நம்மளால் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இதோட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது டீட்டெயிலாக? எது எது ஆண்டவர் உங்கள்கிட்ட வேண்டான்னு சொல்லி எல்லாம் நீங்கள் ஒதுக்குறீங்களா, மாற்றுறீங்களா, மாற்றி வைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களா எல்லா நாட்களும்? இன்றைக்கி நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தமோ அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிற அந்த அப்பத்தை நம்ம வாங்கி புசிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் எதை எதெல்லாம் மாற்றணுமோ மாற்றி அதில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பேருக்கு இந்த புரணி பேசுது. ஆண்டவர் புறம் பேசாதன்னு பைபிளில் சொல்லியிருக்கிறார். இவங்க புரணி பேசிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு சாபம். அது உங்களுக்கு ஒரு சாபமாகவே இருந்து கொண்டிருக்கும். சாபம்னா பெரிய விக்கிரகாரதன்னு நினைக்கப்படாது. நீங்கள் சின்ன விஷயத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட மாற்ற சொல்லி நீங்கள் மாற்றாமல் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சாபம்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், அது இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கெட்ட வார்த்தை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம். அப்புறம் என்னது, வேறு என்ன இருக்குது? என்ன சண்டை போடுறது, இது பண்ணுறது, பாக்கு போடுறது, இது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எல்லாம் குறைஞ்சிட்டா? அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆண்டவர் சாபத்தீடானது என்னதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றுங்க. பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆகான் என்பவன் என்ன பண்ணா, நேர்த்தியான சில விஷயத்தெல்லாம் அவன் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டான், அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டான். அதனால பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியல. வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கிறான். வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறான். அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். கடைசியில் அவனை கல் எறிந்து கொள்ளுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஜெயம் கிடைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், சில வீடுகளுக்கு போனால்
சில படங்கள் வைத்திருக்கிறீங்க. இந்த படங்கள் தேவையில்லாத படங்கள்லாம் எடுத்து மாற்றணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவ முடியாது. புரியுதா? இயேசு படம்னு அங்கே ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கோம். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறியாச்சு. இது வரைக்கும் அறியாமல் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, இனி அதை மாற்றுங்க. மாதா படம், அந்த இயேசு படம் இதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியல வச்சுருக்காங்களேன்னு தெரில. இயேசு படம்னு ஒன்று நமக்கு வீட்டுக்கு தேவையே கிடையாது. இயேசு அப்படி தான் இருந்தாருன்னு உங்களுக்கு யார் சொன்னா இயேசு அப்படி இருந்தாருன்னு? ஒரு தாடியும் வச்சுட்டு சட்டையும் கிழிச்சு ஒரு ஆள் காட்டும், அந்த படத்தை வச்சுட்டு இவங்க இதான் இயேசுன்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது ஏன் வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம்? ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்? அந்த ஃபோட்டோக்குள்ளே சில ஆவிகள் போய் உட்காந்துக்கிடும். குடுகுடுப்புக்காரன் உங்கள் வீட்டுக்கு வரான் தெரியுமா? குடுகுடுப்புக்காரன் உங்கள் வீட்டுக்கு வரான், உங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆவிகள் அவன்கிட்ட போய் பேசும். உங்கள் வீட்டில் நடக்கிற A to Z அது பார்க்குது. அந்த ஆவிகள் அவன்கிட்ட போய் பேசும், அது உங்களுக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்புறம் யாராவது மரித்து போயிருந்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு 2 தூபம் வச்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அது நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. மரித்தவர்களுக்கு அது தெரியாது. அவங்க போயாச்சு, அவங்க காலம் முடிந்துச்சு. ஞாபகமாக வச்சு என்ன வேணா ஒரு ஃபோட்டோ வச்சுடுங்க, அவ்வளோதான். அதை வணங்காதீங்க, அதுக்கு ஆர்த்தி எடுக்காதீங்க, அதுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க. இவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். சாபத்தின கோலம் போடுறது அது சாபம். கோலம் போடாதீங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி. பிரைஸ் தி லார்ட். சினிமா பாடல்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வேண்டாம். சீரியல் உங்கள் வீட்டுக்குள்ளே வேண்டாம். இன்னும் வேறு என்னென்ன இருக்குது? நீங்கள் ரட்சிக்கப்பட முன்னாடி வேறு என்னென்ன விஷயங்கள் விக்கிரங்களுக்கு படைச்சி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்ன, அது குத்து விளக்கோ என்ன விளக்கோ அதெல்லாம் வேண்டாம், தூக்கி வித்துருங்க எங்கேயாவது. பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாபத்தீடானது உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துன்னா கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவ முடியாது. அதனால தான் சில குடும்பங்களுக்குள்ளே ஒரு விடுதலையே இல்லை, ஜெயம் இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு விக்டரி இல்லை. குடும்பங்கள் அப்படியே கடந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன இதில் இருந்தான்னா பண ஆசை நிறைந்தவனாக இருந்தான். இந்த ஆகான் பண ஆசை நிறைந்தவனாக இருந்தான். அநீதியாய் ஒரு 10 ரூபா உங்கள் கையில் வரக்கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சென்னை பகுதியிலலாம் நான் பார்க்குறேன், ஒரு 10 ரூபா எப்படியாவது ஏமாத்திர மாட்டோமா அப்படின்னு தான் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு சின்ன கிரேப்ஸ் வாங்கினாலும் ஒரு 10 ரூபா எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஏமாத்திரணும். அந்த 10 ரூபாவில் என்ன ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாது. ஒரு டீ 12 ரூபா. ஆனால் அந்த 10 ரூபா அவனை ஏமாற்றணும். ஆட்டோக்காரனை எடுங்க, 140 ரூபா, 140 ரூபா, 140 ரூபாலே நிற்பான். சரி நான் ஒரு 100 ரூபா தரேன், இல்லை 140 ரூபா, 130 ரூபா, இல்லை 140 ரூபா. அந்த 10 ரூபாவில் உனக்கு என்ன கிடைக்க போகுது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு 10 ரூபா ஏமாற்றி அவனுக்கு அப்படி என்ன பண்ணிட போகிறான் ஒன்றும் தெரியல. ஆனால் அது ஒரு பழக்கம் ஜனங்களுக்கு. இதாவது ஒன்று ஏமாற்றி இதாக பண்ணிடணும், அப்படி ஒரு இது. நீங்கள் ஒரு கஷ்டம், பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு கஷ்டம் நான் ஒரு கடைக்கு போகிறேன்னு வைங்களேன். பொதுவாக ஒரு கடைக்கு போனேன், எல்லாருமே அப்படி தான். பார்த்து பாராமல் நமக்கு இப்போ தந்தாங்கன்னா திரும்ப அடுத்தது அந்த கடைக்கு போவோமா போக மாட்டோமா? போவோம். ஹல்லேலூயா. நான் திருவிருந்துக்கு பொதுவாக ஒரு கடையில் கிரேப்ஸ் வாங்குவேன். ஏன் பொதுவாக எப்போவுமே அந்த கடையில் வாங்குறேன்னா, போன நேற்றுக்கெல்லாம் பாருங்கள் 400 கிராம் கூட போட்டு தந்தான். பார்த்து பாராமல், சர்ச்சுக்கு தானே ஏன் கொண்டு போங்கன்னு. ஹல்லேலூயா. பார்த்து பாராமல் செய்கிறதுனால திரும்ப நம்ம அவங்கள்ட்ட இது பண்ணுவோம். உங்கள் வியாபாரம் நல்லா இருக்கணும், உங்கள் தொழில் நல்லா இருக்கணும், நீங்கள் செய்கிற கையின் பிரயாசம் நல்லா இருக்கணும்னா ஒரு ரூபாவில் உண்மையாக இருங்க அதில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், வந்த வரைக்கும் லாபம்னு இருக்கக்கூடாது. இந்த ஆகான் பண ஆசை நிறைந்தவனாக இருந்தான். அதனால சாபம் அவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருந்தது. அவன் நினைக்கிறான், எங்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளி இருக்குது, என் வீட்டுக்குள்ளே பொண்ணு இருக்குது, பாபிலோன் வஸ்திரம் இருக்குது. எப்பா அது இல்லை, உன் வீட்டுக்குள்ளே சாபம் வந்து உட்கார்ந்துருக்கு. சாபம் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதனால அவனுக்கு ஜெயம் கிடைக்கல. உங்கள் பணத்தில் உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு பணத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணி அதை பயன்படுத்துங்க. அவங்க அப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் வருமானங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கிறவன் அவன் அநேகத்தில் நான் என்ன செய்வேன், அவனை அதிகாரியாக நான் வைப்பேன் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன விஷயத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் கொடுத்த சின்னதில் உண்மையாக இருங்க.
முதல்ல ஆண்டவர் வந்து எனக்கு தந்த ஊழியம் வந்து சண்டே கிளாஸ் ஊழியம், சின்ன பிள்ளைகளை நடத்துகிற ஊழியம், சண்டே கிளாஸ் ஊழியம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எவ்வளவோ மெனக்கெடுத்து நாங்கள் ஊழியம் செய்வோம். அதுக்கப்புறம் ஒரு யூத் கேம்ப் ஆண்டவர் எனக்கு ஒரு யூத் பிள்ளைங்களுடைய மீட்டிங், என் சர்ச்சில் யூத் லீடராக என்னை மாற்றி யூத் பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு மட்டும் என்னை வைத்திருந்தார். வர்றது 4 பேர் தான் வருவான், வர்றது 4 பேர் தான். நான் சண்டே ஆராதனை காலையில் நான் ஜெபம் பண்ணுவேன், சண்டே ஆராதனை முடித்து திரும்ப வீட்டுக்கு போய் திரும்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் திரும்ப ஜெபம் பண்ணி திரும்ப வந்து அந்த யூத் மீட்டிங் நடத்துவேன். வெறும் 4 பேருக்கு, சில நேரம் 3 பேர், சில நேரம் ஒருத்தன் அது உட்காந்துருப்பான். அந்த மீட்டிங்காக அவ்வளோ பிரயாசம் எடுப்பு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து, சிறு பிள்ளைகள், வாலிபர் பிள்ளைகள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு போய் அந்த ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். ஏன் இப்படி செய்கிறோம்னா, கர்த்தர் அன்னைக்குள்ள அந்த சின்ன உண்மையை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு ஒரு இடத்துல 100 பிள்ளைங்க, 50 பிள்ளைங்க, 60 பிள்ளைங்க வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் சின்னதில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் கொடுத்த சின்ன விஷயத்தில், சின்ன அந்த 10 ரூபா சம்பளத்தில், 10,000 ரூபா சம்பளத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் ஓனர் உங்களை உயர்த்துறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த பண ஆசை அவனுடைய ஜெயத்துக்கு தடையாய் மாறினது. 2வது, இந்த பண ஆசை அவனுடைய ஜெயத்துக்கு தடையாக மாறினது. உங்களுக்குள்ள அந்த பண ஆசை வேண்டாம். தினமும் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 3 விஷயத்துக்காக நீங்கள் டெய்லியும் காலையில் ஜெபம் பண்ணணும். முதல்ல இந்த மண் ஆசை, சத்தமாக சொல்லுங்கள், என்ன ஆசை? மண் ஆசை சொல்லுங்க, மண் ஆசை. 2வது பொன்னாசை, அழகாக சொல்கிறீங்களே, பொன்னாசை. 3வது ஆண்களாக இருந்தால் பெண் ஆசை, பெண்களாக இருந்தால் ஆண் ஆசை. இந்த ஆப்போசிட் ஜெண்டரை குறித்த ஆசை. அப்புறம் என்னது, நாங்கள்லாம் இந்த ஊழியத்தில் பதவி ஆசை. இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் வரக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு ஏடா செல்லாட்டா, ஐயோ பதவிகளுக்கு என்ன அடி நடக்கு, சோத்திர கத்தாவே. ஆமாம், பதவி ஆசை, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு நீங்கள் நம்மனாலும் நம்பாட்டாலும் சரி. என்னுடைய வாழ்க்கையில் 80% டெய்லியும் காலையில் எழும்பி நான் இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, பொருளாசை, பண ஆசை, இதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். அதனால் ஆண்டவர் இம்மட்டும் கிருபையாக காக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபம் பண்ணணும். காலையில் எழும்பி முதல் ஜெப குறிப்பாக தான் இருக்கட்டு, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பண ஆசை வரக்கூடாது, இந்த ஆப்போசிட் ஜெண்டரை குறித்து நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோல் இந்த பொன் ஆசை, பொருள் ஆசை, இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது ஏசப்பா அப்படின்னு அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எது அதிகமாக கவனிங்கம்மா, அங்கே குழந்தைகிட்ட அப்புறம் விளையாடலாம். குழந்தை இங்கே தான் இருக்கும். சாயங்காலம் 4 மணி 5 6 மணி இங்கே தான் நாங்கள் இருப்போம். அப்புறம் விளையாடுங்க. சரி, அப்போ அதை நீங்கள் ஜெபம் பண்ணு. கவனிங்க, எல்லோரும் என்ன கவனிங்க. சிலவங்களுக்கு அதிகமாக இந்த மண் மேலே அதிகமாக ஆசை இருக்கும். மற்ற விஷயங்கள் ரொம்ப இது பண்ண, ஆனால் இந்த மண் மேலே ரொம்ப அது இடம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அதுக்கு ஜெபம் பண்ண, ஏசப்பா நான் அதில் ஆசைப்படும். சிலவங்களுக்கு இந்த பணம் ரொம்ப ஒரு வீக்னஸாக இருக்கும். இது யாரும் நான் உங்களை குறை சொல்லலை, ஒரு வீக்னஸாக உங்களுக்கு இருக்கும். பணத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஐயோ அப்படி இதோ மாதிரி பண்ணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா இந்த பண ஆசை எனக்கு இருக்கக்கூடாது ஏசப்பா, அது ஒரு மோசமான ஒரு ஆவியாண்டவர், அது எனக்கு இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆகான் என்பவன் இந்த பண ஆசையினால் தன்னுடைய ஜெயத்தை அவன் இழந்தான். அவனுடைய வாழ்க்கை தோல்வியில் சாபமாக முடிந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3வது நியாயாதிபதிகள் 16-17 வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16-17 எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தலையின் கர்ப்பத்தில் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நாசரேயனானவன் என் தலை
சிரைக்கப்பட்டால், என் தலை சிரைக்கப்பட்டால், என் பலம் என்னை விட்டு போம். என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அல்லேலூயா. மற்ற எல்லா மனுஷரை போல நான் மாறிடுவேன். மற்ற எல்லா மனுஷரை போல நான் மாறிடுவேன். இவன் பாருங்க, தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான். நசரே விரதம் இருக்கிறவங்க 3 விஷயம் செய்யக்கூடாது. ஒன்று என்னன்னா, பிரேதங்களை தொடக்கூடாது, திராட்சரசம் குடிக்கக்கூடாது, அவங்க தலையை என்ன செய்யக்கூடாது, சவரங்கம் பண்ணக்கூடாது, இல்லை முடியை வெட்டக்கூடாது. 3 பிரதிஷ்டை. இந்த 3மே ஆண்டவரோடு அவங்க செய்த உடன்படிக்கை. சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரோடு அவங்க செய்த உடன்படிக்கை. இது 3 அவங்க செய்யக்கூடாது. ஆனால் சிம்சோன் இந்த 3ஐயும் செஞ்சான். திராட்சரசம் குடித்தான், செத்த பிரேதங்கள் சிங்கத்துக்கிட்ட போனான், பெலிஸ்தர்களோடு சேர்ந்து திராட்சரசம் குடித்தான். 3வது, இந்த முடி மட்டும் அவனுக்கு இருக்குது, அதில் ஒரு பிரதிஷ்டையாக அவன் இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு வாலிப பையன் இருக்கிறான், அவனுக்கு எல்லாரையும் மாதிரி வாழ ஆசை தான், எல்லாரையும் மாதிரி ஸ்டைலாக முடி வெட்டணும்னு ஆசை. ஆனால் சிம்சோன் முடியை பாருங்கள், ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து போட்டுட்டு சுற்றுறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் அவனை எப்படி பார்ப்பாங்க, எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க? அவனுக்கு அந்த அழகு இல்லை, அவன்கிட்ட அந்த அழகு இல்லை, எல்லாரும் நேசிக்கிற மாதிரி அழகு இல்லை. ஆனால் சிம்சோன் என்ன பண்ணான்னா, மற்ற ஜனங்களை போல, மற்றவர்களை போல அவன் வாழ ஆசைப்பட்டான். அதான் அவன் செய்த முதல் தவறு. அவனுக்கு இருந்த மனப்பக்குவம் என்னன்னா, நான் ஒரு விசேஷமானவன் என்கிற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இல்லை. நான் தனித்துவமானவங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவன் எல்லாரையும் மாதிரி நம்ம ஏன் வாழ முடியல? ஸோ அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி இருக்க முடியல? அவன் ஆண்டவரை தேடையாக செய்கிறான், நல்லா தானே இருக்கான், நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அழகாக மட்டன் கறி வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிடாமல் எடுக்காமல் சர்ச்சில் உட்காந்துருக்கோம், 1 மணி வேறு முடிக்கவும் மாட்டேங்க சீக்கிரத்தில் இவர் அப்படின்னு நம்ம யோசிக்கும் சில பேர். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா நமக்கு என்னென்னா, மற்றவங்களை போய் நம்மளால் ஏன் வாழ முடியல என்கிற ஆசை. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடன்படிக்கை, கர்த்தரோடு உள்ள உடன்படிக்கை தான் உங்களுக்கு மேன்மை. அதுதான் உங்களுக்கு உங்களுக்குள்ள மதிப்பே அதுதான். உங்களுக்கான மதிப்பே அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கான மதிப்பே கர்த்தர் உங்களை மதிக்கிறார் பாருங்க, உங்களை கனப்படுத்துகிறார் பாருங்க. எதை வைத்துனா, நீங்கள் அவரோடு உள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க, அதை வைத்து தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தில் பொதுவாக எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுவோம். ஆனால் அது போக தனிப்பட்ட உடன்படிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் சில உடன்படிக்கை இருக்கும். சிம்சோனுக்கு அந்த உடன்படிக்கை இருந்தது, கர்த்தரோடு இல்லை அந்த உடன்படிக்கை. ஆனால் அவன் எல்லாரையும் மாதிரி நம்ம ஏன் வாழ முடியலை, எல்லாரையும் மாதிரி இருக்க முடியல அப்படி ஆசைப்பட்டான். கடைசியில் எல்லாரையும் மாதிரியும் மாறிட்டான். மற்ற மனுஷனை போல அவன் மாறிட்டான். எல்லாரையும் மாதிரி சாதாரண ஆளாக மாறிட்டான். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தனித்துவமானவர்கள், உங்களுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் தனித்துவமானவர்கள். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய பிரதிஷ்டையில் கவனமாக இருங்க. உங்கள் பிரதிஷ்டை விட்டு கொடுக்காதீங்க. ஜெயம் வருவதற்கு தடையாக இருப்ப 3வது விஷயம் என்னென்னா, நம்முடைய பிரதிஷ்டையில் நம்ம கவனம் இல்லாமல் இருப்பது. எத்தனை பேர் கர்த்தரோடு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி வாழ்கிறீங்க? நீங்கள் கை உயர்த்த முடிந்தால் கை உயர்த்த முடியுமா உங்களால்? இது ஒரு பிரதிஷ்டை, ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு பிரதிஷ்டை. அப்படி வாழ்கிறீங்களா? ஏதாவது தனிப்பட்ட பிரதிஷ்டை உங்களுக்கு இருக்கா? இருக்குது, ஒருத்தருக்கு இருக்குது. வெரி குட். வேறு யாருக்கு இருக்குது? பிரதிஷ்டை இருக்கா? நீங்கள் ஞானஸ்தானத்தில் ஆண்டவரோடு பிரதிஷ்டை பண்ணுறீங்க, நான் ஆண்டவருக்காக வாழுவேன். தனிப்பட்ட பிரதிஷ்டை உங்களுக்கு இருக்கா? தனிப்பட்ட பிரதிஷ்டை இருக்கா? அப்படி அது வைங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரதிஷ்டை வச்சு அப்படி வாழுங்க. அது உங்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும். சிலவர் வாரத்தில் ஒரு 2 நாள் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அப்படி ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க. சிலவங்க ஒரு நாளைக்கு நான் இத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணுவேன் என்கிற ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேர் நான் இந்த மாதிரிப்பட்ட ட்ரெஸ் தான் நான் போடுவேன், இது வேறு ட்ரெஸ் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க. சிலவங்க நான் நகை போட மாட்டேன், நகையை நான் ஆண்டவருக்காக கலத்துறேன்னு ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க. சில பேர் இத்தனை மணி நேரம் நான் காலையில் எழும்பி நான் அந்நிய பாஷை பேசுவேன்னு ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க.
இல்லைன்னா இந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ நாளைக்குள்ள இந்த வேதத்தை நான் படித்து முடிப்பேன் என்கிற ஒரு பிரதிஷ்டையில் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரதிஷ்டை உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பிரதிஷ்டையை இன்னைக்கு உருவாக்குங்க நான் சொல்கிறேன். அதை சொல்லிட்டு நீங்கள் அந்த பிரதிஷ்டை உருவாக்கி நீங்கள் இந்த சபையிலேருந்து நீங்கள் வெளியே போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்னைய பிரதிஷ்டை இல்லாமல் வாழாதீங்க. தயவு செய்து நான் அன்பாக சொல்கிறேன், உங்களுக்கென்று தனிப்பட்ட பிரதிஷ்டை இல்லாமல் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் வாழாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? பிரதிஷ்டை இல்லாமல் வாழாதீங்க. நான் சர்ச்சுக்கு போவேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுவேன், காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன், அப்புறம் என் வேலையை பார்ப்பேன். அப்படி வாழாதீங்க, தயவுசெய்து அப்படி வாழாதீங்க. உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட பிரதிஷ்டையோடு நீங்கள் வாழுங்க. அந்த பிரதிஷ்டையை பிசாசு குலைக்கும்படியான எல்லா முயற்சியும் அவன் எடுப்பான். என்னைக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி சொல்கிறேன், பிசாசுகளை சந்திக்க ஆயத்தமாக இருங்க. பிசாசு கூட்டங்களை சந்திக்க ஆயத்தமாக இருங்க. நீங்கள் சும்மா இருக்கிற வரைக்கும் அவன் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான். நீங்கள் அந்த சபையில் இப்போ இங்கே உட்காந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு வெளியே போங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு பிசாசு கூட்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க. வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு போராட்டம் இருக்கோ, நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயம் எடுக்கிறீங்களோ, ஆசீர்வாதம் எல்லை இல்லாமல் இருக்கும், எல்லை இல்லாமல் இருக்கும். தண்ணிப்பட்ட பிரதிஷ்டை வச்சுக்கோங்க. நான் ஒரு வாரத்தில் இவ்வளோ நாள் இவ்வளோ மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் என்கிற ஒரு பிரதிஷ்டையோடு இருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷர் சொன்னார், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு முன்னாடி 18 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் பலிபீடத்தில் ஏறுவேன். 18 மணி நேரம். 18 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணோம்? ஒரு வாரம் 18 மணி நேரம்னா எங்கே கணக்கு போட, தூக்கம் வர நேரத்தில் போட்டு. ஆமாம், சோத்திரம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரமாக அது ஜெபம் பண்ணோம். அப்போ தான் 18 மணி நேரம் ஆச்சு ஒரு வாரத்துக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ அது ஒரு பிரதிஷ்டை வைங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பிரதிஷ்டை ஆண்டவருக்குள்ள நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? வச்சுக்கணும். வாலிப பிள்ளைகள் நீங்கள் வச்சுக்கணும். ஏசப்பாக்கும் எனக்கும் இது ஒரு பிரதிஷ்டை, நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி வாழுங்க. அந்த பிரதிஷ்டையை நீங்கள் குலைக்காமல் இருக்கும் பொழுது ஜெயம் பரத்திலிருந்து உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்புறீங்களா? ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நம்ம எழும்பி நிற்கலாம். ரொம்ப நேரம் எல்லாம் உட்காந்தாச்சு. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். என்ன பிரதிஷ்டை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரியா? அது மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவருக்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வாழ்கிறீங்க. சும்மா எல்லாரையும் மாறி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் ஒரு பிரதிஷ்டை எடுங்க. ஏசப்பா, நான் உமக்காக செய்வேன் என்று சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி விட்டு அந்த பிரதிஷ்டையோடு சாயங்காலம் திருவிருந்தில் பங்கெடுத்து அந்த பிரதிஷ்டையை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் என்ன, அதாவது நீங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம, ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இதை நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை தருவார், ஏவுதலை தருவார். அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பாட்ட. ஏசப்பா, நான் இது செய்வேன். அது எதுவானாலும் சரி. நான் சொன்னது தான். நான் பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் பண்ணுறது, ஊழியம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய சொன்னேன். இதில் இதுதான் இல்லை, எதுனாலும் நல்ல நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் பொருத்தனை பண்ணி, ஆண்டவரை இந்த ஒரு பிரதிஷ்டையோடு நான் வாழுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பிரதிஷ்டையோடு இந்த சாயங்காலத்தில் திருவிருந்தில் பங்கெடுத்து அதை ஆரம்பிங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. இபலா சந்துடா தீரபா கந்தரபாடா தூரபாலரபா கபாலரபா ரபா ரபா. சிம்சோனுடைய பிரதிஷ்டை அழிக்கும்படியாக தெளிலாளின் ஆவிகள் ஆமையின் சுத்தர் இன்றைக்கும் தேசத்தில் போராடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ஞானமாக இருந்து அந்த பிரதிஷ்டைகள் எல்லாம் நீங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பரத்திலிருந்து ஜெயம் வரணுமா? ஒரு பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ரீகா பா சந்துடா ரீகா பாலா துடா பரா பாலா பரா
தீராபா ஷந்தாராபா எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணுறீங்க, நான் நம்புகிறேன். ஆண்டவரே, இத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், இத்தனை மணி நேரம் நான் வேதம் வாசிப்பேன், ஏதோ ஒரு காரியம் ஒரு வாரத்தில் இத்தனை 2 நாள் நான் உபவாசம் பண்ணுவேன், ஏதோ ஒரு பிரதிஷ்டை நீங்கள் பண்ணி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதை பண்ண பிறகு நான் உங்களை ஜெபம் பண்ணி விட்டுருவேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். தொடர்ந்து ஒரு 3:30க்கு எல்லாரும் வந்துருங்க. 4:30 வரை நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம திருவிருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்தில் எங்களுடைய பிரதிஷ்டைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாரும் வழக்கரத்தை உயர்த்தி அந்த பிரதிஷ்டையிலே நம்ம உண்மையாக இருக்கும்படியான கிருபைகளை கத்த தரும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதனை முடிந்த பிறகு எல்லாருக்கும் உணவு உண்டு. அதனால நீங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது. தயவு செய்து யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது. எல்லோரும் உட்காந்து ஒரு வாய், நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு வாய் இங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது அன்பின் கட்டளை. ஆமாம், எவ்வளோ நாளும் நீங்கள் சாப்பிடலாம், இங்கேருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். ஆமாம், நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னதுபடி இது அப்பாவின் வீடு, இங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. இந்த பிரதிஷ்டைகளை நான் உண்மையாக இருக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ரீபாலா தூடாபாலா ராபா தீகாமா ஹந்தூடா ஷந்தாடா தீராபா கந்தாரா பாலா பாரபா. இந்த சிம்சோனை போல ஆண்டவரே, என்னுடைய பிரதிஷ்டை நான் கெடுத்து விடாதபடிக்கு நான் ஞானமாக இருக்க கிருபை தார ஆண்டவரேன்னு கேளுங்க. ரீபாலா தூடாபாரபா ஷதபரபாலா தியா தரபரபா. இந்த தெல்லிலாளின் ஆவிகளை எதிர்த்து ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தார ஆண்டவரே, கிருபை தார ஆண்டவரே. ரீமாடா ஹந்தூடா தீராபா கபடா பல பரபர பரபா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அந்த பிரதிஷ்டையில் நிற்க முடியாதபடி இருக்கிற அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. ரீஹாபா ஷகரபாதியா தரபாலபா. நீங்க பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும், பரத்திலிருந்து ஜெயம் உண்டாகும். இந்த ராமத்தனில் ஃபுல் காஸ்பல் சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் முத்துக்களா இருக்கணும், முத்துக்களா இருக்கணும். ரீபாலா தூடாபா ஷபாலா தீராபா கபாலா பரபா. எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாரும் ஆராதிக்காங்க, நானும் ஆராதிக்கிறேன். அப்படி அல்ல, ஒரு பெயர் கிறிஸ்தவனா இல்லை, வாழ்ந்தா பிரதிஷ்டையா வாழணும், வாழ்ந்தா கத்தருக்காய் ஆமென் பிரதிஷ்டையா நிக்கணும். ஆலே லூயா. கத்தரை எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ரீபாலா தூடாபா ஷத்தா ராகபாலா பரபா. ஆலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. உங்கள் வாழ்க்கையில் நான் கட்டுகளை சந்திக்கிறேன் பாஸ்டர், ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் ஒரு ஜெயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு இந்த பிரதிஷ்டையை நீங்கள் ஆரம்பிங்க. ஜெயம் வரும், ஜெயம் வரும், ஜெயம் வரும், ஜெயம் வரும். ரீபாபாலா தூடாபாலா ராகபாலா ராபா ராபா டாபா ராபா. அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. சிம்சோனை போல பேதையா இராமல் ஒரு ஞானவான்களாய், ஒரு ஞானவானாய் என் இருதயத்தை காத்துக்கொள்ள, ஒரு யோபுவை போல நான் செய்த பிரதிஷ்டையில உடன்படிக்கையில உண்மையா இருக்க கிருபை தாரோ. ரிகாபாலா துடாபாலா துராபாலா ரபா ஷிடபரபல பரபரபரபா உடபல ரபரபரபா ஷிடபிரிபிய கபல பரபரபரபா. சிம்சோனுக்கு சரீரத்தில் பலன் இருந்து ஆனா அவன் இருதயம் பலவீனமாக இருந்தது. சரீரத்தில் கதவுகளை பீத்து எரியத்தக்க பலன் இருந்தது, இருதயம் பலவீனமாக இருந்தது. நம்ம இருதயம் பலவீனமாக இருக்கிறது காரணம் என்னன்னா, உள்ள வசனம் இல்லை, உள்ள உடன்படிக்கை இல்லை, உள்ள பிரதிஷ்டை இல்லை, அதை காத்து கொள்ளுகிற பயம் இல்லை, கத்தரை குறித்த சிந்தை இல்லை, ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை. அதனால தான் நம்ம இருதயம் பலவீனமாக இருக்கு. ஏசப்பா, எல்லாரும் உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என் இருதயத்தை காத்துக்கொள்ளோ, என் இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரோன்னு சொல்லுங்க பாப்பா எல்லாரும். ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஒரு பரிசுத்த இருதயமாக என் இருதயத்தை மாற்று ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல